ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி கிரியேஷன். இன்னைக்கு பஸ்ஸோட ஃப்ரேம் எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். 4-5 பைப்பை எடுத்து ஹேண்ட் கிட்ட விட்டு கட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி நல்லா ஒரு ஷீட்டு மாதிரி கொண்டு வந்துட்டோம். அடுத்து என்ன, நம்ம பஸ்ஸோட கீழ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. டயர்லேருந்து எல்லாமே அதோட ஷார்ட்ஸ்லாம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். என்ன ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. மறக்காமல் இன்ட்ரோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் வீடியோவில் இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம வந்து க்ளூ அப்படிங்கிற ஒரு கம்மை யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். நார்மல் கம்மில் க்ளூ நம்ம வந்து மரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து A3 சீட்டை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஜிக்கு யூஸ் பண்ணுற A3 சீட்டை வச்சு மெஷர்மெண்ட்டை போட்டு நம்ம ஈஜி சீட்டே பத்தலை, எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு போட்டு தான் வச்சு ஒட்டியிருக்கோம். கிட்டத்தட்ட பஸ்ஸோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 சென்டிமீட்டர் சம்திங் வருது. அது எங்கன்னு பார்த்து கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து ஒட்டிட வேண்டியதான். ஒட்டிட்டு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் காய விடணும். இல்லை வந்து நம்ம வந்து கட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டு நவுந்து போவோம். ஒரு 10 நிமிஷம் காய விட்டு அப்படின்னா நம்மளுக்கு கப்புன்னு அந்த சீட்டை பிடிச்சிரும். இந்த சீட்டு கீழேயே இன்னொரு சீட்டையும் வந்து ஃப்ளெக்ஸ் குக்கி போட்டு ஓட்டிட்டு ஒரே கட்டிங்கில் வச்சு 2 பக்கமான ரைட்டு லெஃப்டான ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். அதுதான் வந்து நம்மளோட ஐடியா. நம்ம அதுதான் வந்து கொஞ்சம் ஒர்க்கு கம்மியாக இருக்கும். இல்லைன்னா திருப்பி இதிலேருந்து பிரித்து அதில் ஒட்டி அது வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸோட ஃப்ரேமு மாதிரியே இருக்காது. ஆனால் ஃபைனல் ஃபினிஷிங் டச்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டை கண்டிப்பாக போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டெப் எப்பயுமே வந்து ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக போகும். ஃபைனல் அந்த அவுட்லுக்கை கொண்டு வர தான் ஒரு பெரிய ஒரு டாஸ்காகவே இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் நல்லா வச்சுருங்க. நம்ம ஒரு வழியாக 20K சப்ஸ்கிரைபருக்கு மேலே ரீச் ஆகி போயிட்டுருக்கும். அதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாருக்கும். தேங்க்யூ. இதே மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. நம்ம அடுத்தடுத்து ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு வேளையாக க்ளூவை பாருங்கள், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அன்லிமிட்டாகவே போட்டு ஃபுல்லாக நவுத்தியாச்சு. இப்போ அடுத்து வந்து கிராஷ் இல்லாமல் கரெக்டாக ஒட்டணும். ஏன்னா கிராஷ் வந்துச்சு அப்படின்னா மேலே வந்து டாப்பை மூடுறப்போ கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் கிராஷ் இல்லாமல் கரெக்டாக போட்டாகணும். கொஞ்சம் கிராஷ் வந்துச்சுனாலும் அப்புறம் ஒட்டினதை திருப்பி கொஞ்சம் மாற்றி ஒட்டுறதா இருக்கும். இல்லை கட்டிங் பண்ணுறப்ப கொஞ்சம் மெஷர்மெண்ட் மாறி போயிடும். அதனால் இந்த மெஷர்மெண்ட் விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது மேக் பண்ணுறீங்கன்னா அக்யூரேட்டாக போடுங்க. பாயிண்ட்டு மிஸ் ஆனால் கூட ஓகே. ஆனால் வந்து சென்டிமீட்டர் 5 mm 10 mmலாம் மாறிச்சு அப்படின்னா ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக மாறிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அடுத்து என்ன ஃபுல்லாக வந்து காய விட்டாச்சு. ஒன்றா கொஞ்சம் பகல் டைமில் ஒட்டினா இப்போ நைட் டைம் வந்துட்டோம். ஹேண்ட் கட்டர் விட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹேண்ட் கேண்டை யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க்கான டாஸ்க்லேருந்து தான் நம்ம தப்பிச்சு வந்திருப்போம். அதை என்ன வைக்கலாம், ஹேண்டோட பிளேடு வந்து கட்டாகி சதறி பஸ்ஸோட ஃப்ரேமே அடித்து நொறுக்கிடுச்சு. அதோட ஷார்ட்ஸும் ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேயும் போட்டிருப்போம். அது வந்து ஆஃப்டர், இது வந்து பிஃபோர். நம்ம வந்து முன்னாடிலாம் ஓகே கரெக்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கேண்டை யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் ஓரளவு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் சடன்லி அந்த பிரச்சனை வந்துட்டு தான் போயிடுச்சு. நம்ம வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியோ தப்பிச்சிட்டோம். எந்த வகையான காயம் கீரல் ரத்தம் எதுவும் இல்லாமல் தப்பிச்சிட்டோம். அதனால் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தான் தப்பிச்சோன்றாச்சு. அப்படின்னா நம்ம இந்த 4x4 அப்படிங்கிற மேக் பண்ணுறப்ப நம்ம ஐபிஎல் மிஷின் வச்சு ஓட்டுறப்ப ட்ரில் பிட் குட்டியாக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் ஓரளவு கட்டாகி விரலில் ஒரு டைம் இறங்கிடுச்சு. அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம் எடுத்துக்கிச்சு. ஆனால் இன்டீரியர் போன் வரைக்கும் போகல. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் எங்கடா டிரைவர் கேபினுக்கானோ ஒன்றுத்தையும் காணோன்னு நினைக்காதீங்க. அது வந்து கேபினோட மெஷர்மெண்ட் அப்புறமேல் பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ கட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் டயருக்கான மெஷர்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், ஒரு வழியாக உள்ள ஜன்னல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து முன்னாடி வந்து கேபின்கான ஒர்க்கை பார்க்க வேண்டியது தான். இந்த இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்ட் வந்து பஸ்ஸுக்கு தான் வந்து செஞ்சிட்ருக்கோம். அடுத்து வந்து என்ன ப்ராஜெக்ட் செய்யலான்னு சொல்லிட்டு மறக்காமல் இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜேசிபி செய்ய சொல்லி முன்னாடி இருந்தே நம்ம ஜாண்டீர் முடிச்சதுக்கப்புறமே வந்து எல்லாம் கேட்டுருந்தீங்க. அதை கேட்டு முடிச்சிடலாம். ஒரு பக்கத்தால் அதுவும் வந்து முடிச்சிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ரேம் நம்ம வந்து நடப்போம்ல, அந்த ஃப்ரேம் தான் ஆல்ரெடி முன்னாடி டிரைவர் கேபினுக்கு ஒட்டிட்டோம். அடுத்து வந்து இதையும் ஒட்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா பேலன்ஸ்க்கோசரம் ஒரு 3 பீஸ் ஆஃப் பைப்பை கட் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம பஸ் அந்த அளவுக்கு கட் பண்ணியிருந்தோம். இது கடைசியாக வந்து அவுட் லுக்கு வந்துட்டோம். இதுக்கு நடுவில் செஞ்சதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். ஷார்ட்ஸில் போட்டது வந்து நம்ம ஃபுல் வீடியோவில் அட்டாச் பண்ணல. ஆனால் வந்து இதோட அட்டாச் பண்ணிடலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப நாள் ஆச்சுனால அட்டாச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ தான் வந்து ஃப்ரேம் ஒர்க் முடிச்சிருக்கு. அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இருந்த அவுட்லுக்கும் இப்போ இருந்த அவுட்லுக்கும் பாருங்கள். அப்படி ரொம்ப இன்ச்
65 இன்ச்சு வீடியோ என்ன பண்ணால் மறக்காம நம்ம ஷார்ட்ஸை செட் பண்ணி பாருங்கள் லைனாக. கண்டிப்பாக வந்து எப்படி செஞ்சாங்கிறது எல்லா ஒரு டீட்டெயிலுமே இருக்கும். சீட்டு, கலரிங் ஒர்க்கு எல்லாமே இருக்கும். அப்புறம் லைட்டிங் ஒர்க் எல்லாமே. கடைசியில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கோட கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கமெண்ட்டும் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபும் என்னோட மோட்டிவேஷன் இருக்கும். 3 லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மெயின் எல்இடி, அப்புறம் 3 வந்து பார்த்தீங்கன்னா சப் எல்இடி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சப் எல்இடி மீன்ஸ் அந்த லைட்டு வந்து உள்ள எல்லோ ஆர்ஜிபி போடுறப்ப அது மட்டும் சூப்பராக இருக்கும். லைட்டு பாருங்கள் அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு. அவுட்ஃபிட்னு பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த லைட்டோட லிங்க் வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 20 லைட் இருக்குது. அது அப்படியே ஆர்ஜிபியே போட்ட அப்படின்னா 20 லைட்டு மாறி பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வீடியோ எண்டுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.